ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி, ஃபுல் வீடியோ பண்ணி. இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்து போறோம். எதுக்கு போறோம் அப்படின்னு வந்து எங்களுக்கே தெரியாது. இல்ல எதுக்கு போறோம்னு வந்து சர்ப்ரைஸ் வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ஒரு ஷோக்கு வந்து போறோம், ரியாலிட்டி ஷோக்கு. புதுசா வந்து ஜெயா டிவில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த ஷோ. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நானு, முகேஷ், அப்புறமா வந்து ப்ரோ வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆக்டர் போய் தகுற 10 படம் வச்சிருக்கேன். எப்படி மச்சா இருக்கு? ரப்புகிறப்பா தாளம் சட்டி மோளம் சட்டி மோளம் வெங்கி பாடுறா. கானா என்ன கானா பாட்டு பாடுன உனக்கு ஆட்டிடியூட் காட்டுற பாடுறா ஆட்டிடியூட் ஆளு டேய். ஏய் டேய் அது சும்மா கிளம்ப சொல்லிட்டா. டேய் சரி கானா பாட்டு பாடுற டேய். போயிடு. ஆமா ஆட்டிடியூட். யாரும் வாழா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. எப்ப கல்யாணம்? 30 வருஷம் கழிச்சு. இப்ப என்ன ப்ரோ கல்யாணம் பண்ணிக்காதீங்க மக்களே. என்ன சொல்றேன்னா, கல்யாணம் வந்து பண்ணிட்டா வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. சிங்கிளா இருங்க. சிங்கிளா இருந்தா வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? ஆமா நீ கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இப்போ இல்ல சொல்றேன், உண்மையா சொல்றேன். கல்யாணம் பண்ணா நிறைய பேர் சாதிக்க முடியாது. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? யாரு? நீ சொல்றியா? நான் வந்து கரெக்டான ஆள் கட்சா கல்யாணம் கரெக்டா நாள் கட்சி நான் விடுதா தப்பா அண்ணா அதான் இல்ல உன் பேர் என்னண்ணா? ஐயோ அண்ணன் கூச்ச போறாரு. சோ மக்களே பாத்தீங்கன்னா அண்ணன் கூச்ச போற மாதிரி நிறைய பேரு பியரா இருந்தாங்க வீடியோல நடிக்கிறதுக்கு, போட்டோ எடுக்குது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு யூடியூபர் ஆகிட்டாங்க. இல்ல நம்ம வீடியோ எடுக்கும் போதே வந்து வெளில வீடியோ எடுக்கும் போது நிறைய பேர் வந்து அப்படியே நிப்பாங்க. ஆமா. கேஷுவல் ஆயிடுச்சு. ஆமா இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் போயிடலாம். எல்லாரும் யூடியூபர் ஆயிடுவாங்க. அதனால வந்து மக்களே இப்ப வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்து பாக்கலாம். இந்த வருஷம் முடிய போகுதுடா 4 மாசத்துல. வந்து பாக்கலாம். எப்படா பாப்ப 4 மாசத்துல முடிய போகுதுடா. படம் நச்சா கூட வெளியே வராதடா. இருக்கா? எப்படா நீ எப்படி சொல்ற? இப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது வச்சுக்கோ, பெரிய டிவி வச்சு பாத்துக்கலாம். அப்படி சொல்றியா? ஸ்கிரீன் தானே சொல்றேன். பாக்கலாம்னா பாக்கலாம். நெகட்டிவா பேசாது ப்ரோ, எப்பவுமே பாசிட்டிவா பேசு. பாசிட்டிவா 2 வார்த்தை பேசு. வாழ்க்கையில வந்து பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அப்படியா? ஆமா. அவர் என்ன பண்றாரு ப்ரோ? எடிட்டர் அவரு. வீடியோ எடிட் பண்ணி கேக்குறேன். என்ன மாதிரி ஷோவா இருக்கும் அது? நமக்கு தெரியல. நீதான் உன்கிட்ட கால் பேசுறாங்க. அவங்க எதுவுமே ஷோ பத்தி சொல்லடா. அவங்க உனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஷோ பத்தி. அதான் விஜய் டிவில வந்து ஒரு ஷோ இருக்குல்ல. ஆமா அந்த விஜய் டிவில நிறைய ஷோ இருக்கு. அந்த ஒரு ஷோட அந்த மாக்கா பாடம் பண்றதுலாம் ஆங்கரிங். ஆமா அந்த ஷோ மாதிரி. அந்த ஷோ மாதிரி தானா? காப்பி அடிக்கிறாங்களா? காப்பி தப்பு இல்லடா. இப்போ விஜய் டிவியே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நடக்குது, ஹிந்தில நடக்குது பார்த்தா போடுறாங்க. காப்பி அடி தப்பு இல்ல. காப்பி அடிக்கிறாங்களா இப்ப விஜய் டிவி? ஆமாண்டா, பிக் பாஸ் எல்லாம் வந்து ஹிந்தில வந்துச்சு. ஹிந்தில தமிழ்ல ஹிந்தில ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஹிந்தில வந்து அப்புறம் தெலுங்கு, அப்புறம் தமிழ்ல வந்தது. அப்ப காப்பி அடிக்கிறாங்க. நீ ஏன் பிக் பாஸ் தமிழ்ல ஃபேம்ல ஃபேமஸ் ஆயிடுச்சுல. சோ அதனாலதான். வாழ்க்கைன்னு எப்படி போகுது ப்ரோ? வாழ்க்கை நம்ம கரெக்டா பண்ணா கரெக்டா போவோம் ப்ரோ. இல்லனா சில டைம்ல நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷம் இருந்துச்சா. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போகுது இப்போ. ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறணும். ஏன்னா நிறைய பேர் யூடியூபர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டாங்க. சம்பாதிக்க முடியல. சில விஷயம் அவாய்ட் பண்ணிக்கணும். சோ அதனால வந்து முடியல. ஆமா கஷ்டமா இருக்கு. தனியா யோசிக்கல பார்த்தா தெரியாது. ஆமா நம்ம எப்பவும் ஜாலியா இருக்க மாதிரி காமிச்சிடும். அண்ணனு கேள்வி, அண்ணன் வாழ்க்கை எப்படி போகுது? கல்யாணம் வேணாமா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? பையன் 9th படிக்கிறான், பொண்ணு 7th படிக்கிறான். கல்யாணம் பண்ணி வேணா சொல்றீங்களா எங்களை? சொன்ன மாதிரி நல்லா காமிச்சா நல்ல ஆள் கிடைக்கணும்ல. எல்லாரும் சொல்லத்தாதான்டா. நான் கேட்ட முக்காவாசி பேரு 8 வருஷம் அது வைஃப் எல்லாம் பிரிஞ்சு. பிரிஞ்சா? பாத்தீங்களா? தெரியாதுண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மக்களே இதே மாதிரிதான் உங்க பையன் ஜிம்மிட்ட வந்து சொன்னா போல. அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மனசு. நீங்க நைட்னா தூக்கமே வரல. உண்மையா நானு அவ்வளவு நேரம் பேசிருக்கோம். அந்த பையனுக்கும் அவ்வளவு லவ் மேரேஜ். ஆமா சார், லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏன்னா விட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்ன ஃபேமிலி பிரச்சனை தான். எல்லாருக்கும் ஒரு ஆசைதான் பிரச்சனை. அந்த ஆசைதான் பிரச்சனையே. சோ மக்களே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே நடந்துரும் இல்ல.
இருக்கும் போது உண்மையா இருந்திருக்கோங்க. அவ்வளவுதான். உண்மையா இருந்தீங்கன்னா போதும். நீங்க மனசார இது நான் இருக்கும்போது உண்மையா தான்ப்பா, இல்ல நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இருக்கும்போது நானும் தப்பு பண்ணிட்டேன், அவங்களும் தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. இல்ல அது சொல்றாங்க இந்த ஜெனரேஷன்ல மேரேஜ் அப்படி இருக்குல்ல, எப்பத்துல இருந்தும் மேரேஜ் ஆமா, இப்ப வெளிய தெரியுது. கரெக்டா. ஆமா இப்ப வெளியே தெரியுது. அப்பயும் டிவோர்ஸ் இருந்திருக்கு. ஆமா. இப்ப ஆக்ட்ரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாது, நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு. எனக்கு டிவோர்ஸ் ஆகலன்னு தெரியும். எனக்கு வந்து பிரேக்கப் தான் இருக்கு, உனக்கும் அதேதான். ஆனா டிவோர்ஸ்ன்றது பெரிய விஷயம். லவ்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். டிவோர்ஸ்னா அது ரெண்டு ஃபேமிலி இன்க்ளூட் ஆயிட்டு பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கன்னா இருக்கும்போதே ஒண்ணும் பண்ண சொல்லவே முடியாது. முடியாது. அது ஒன்னே ஒண்ணுதான், கடவுள் என்ன தராரோ அது ஏத்துக்க வேண்டியதான். ஏன்னா அவர்கிட்ட தான் இது எல்லாமே, அவர் கொடுத்ததுதான் எல்லாமே உயிரும். நம்ம இப்ப நான் உயிரோட இருக்கோமா, இப்ப பேசுறோமா, அதே பெரிய விஷயம் தான். தனுஷ் ஒரு பாட்டுல கூட வந்திருக்குமே, உயிர் இன்னும் இருக்கு போராடலான்னு, அது ஒரு வந்திருக்கும். சோ அது மாதிரி உயிர் இருக்கு போராட இருக்கணும் சொல்ற மாதிரி எதனா உயிர் இன்னும் இருக்குல்ல, போராடலாம். தனுஷ் சொன்னதே காப்பி சார் அவரு. அப்படி இல்ல, அவருக்கும் ஒண்ணு இருக்கும்ல. அப்படி இல்ல, தனுஷ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார்ல. அப்படியா? ஆமா, சொல்லுங்க ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். ஜாலியா இருங்க, லவ் பண்ணுங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. அது யாரு லவ்ன்றது வேற, கல்யாணம்ன்றது வேற. அதான் லவ் பண்ண லவ். இவன் இப்ப கேக்குறேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல அப்படி இல்லடா, லவ் பண்ணிட்டு ஏமாத்திர கூடாது. நீ வந்து லவ் சொல்லாம வேற உறவுல மறக்க போயிடுறாங்களே. கொடுத்து பாத்துக்கிறலாம், எப்படி எல்லாம் இருக்காங்க. ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாதிரி இல்ல, அவ்வளவுதான். இல்ல, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில வந்த முக்காவாசி பேர், பாதிவாசி பேர் நம்மள அச்சு விட்டு போறதுக்கு தான் வந்தாங்க. அப்படி இல்லடா, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. போனாங்க எல்லாருமே அப்படி இல்ல. நீயும் பாத்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. நல்லா இருக்கு. பையன் ஏமாத்துருவா இருந்திருப்பான், பொண்ணு நல்லா இருக்கும். பொண்ணு முன்னாவே நிறைய பேர் கல்யாணம் பண்றவங்க நல்லா இருக்காங்க. நல்லா எப்படி நல்லா இருக்கிறாங்க, நம்மள்ட்ட 10 ரூபா இருந்தாலும் சாப்பிட்டுறலாம்னு என்ன இருந்தா ஓகே. 2 பேருக்கும் இருக்கணும். 2 பேருக்கு இருக்கணும். நான் அதிகமா ஆசைப்படக்கூடாது, இது வேணும் அது வேணும் கேட்டக்கூடாது. இருந்தா பண்ண போறாங்க, இல்லன்னா அது பண்ண முடியாது. அதான் ஆசைதான் பெரிய ஆசைதான் மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா ஒருத்தன் நல்லா இருப்பான், வாழ்க்கையில சாதிச்சிருப்பான், ஒரு பொண்ணு வந்து பைத்தியக்காரன் ஆகிட்டு போயிடும். அதே மாதிரி நல்லா இல்லாதவன் ஒரு பொண்ணு வந்து தூக்கி விடும், அது இருக்குது. ஆமா, சோ ரெண்டுமே இருக்கு. என்ன நடக்குமோ, ஆண்டோட விளையாட்டு. சோ வந்து நீங்க எந்த ஆண்டு நீங்க கும்பிடுறீங்க தெரியல, அந்த ஆண்டவன் உன்கிட்ட விளையாடுன்னு இருப்பான். அவனே ரைட் பண்ணி, அவனே ஸ்டோரி எழுதி, உனக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்னு ஏதி நீ நினைச்சிருப்பீங்க, அந்த பொண்ணு கூட விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம், குழந்தை பார்த்துக்கலான்னு. அவர் மேல சிரிச்சிட்டு போயிடலாயா, இன்னும் 2 வருஷத்துல அந்த பொண்ணு விட்டு போயிட்டா அப்படின்னு சிரிச்சிட்டு போயிரு. சோ அது மாதிரி எனக்கும் நடக்கும், அவனுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடந்திருக்கு. எனக்கு நடக்கிறதுக்கு எதுவும் ஆல்ரெடி எல்லாம் நடந்திருக்கும்ல. சோ அதை சொல்றேன். சோ அந்த மாதிரி நடந்திருக்கும், நிறைய பேருக்கு பாக்குறவங்களும் நடந்திருக்கும். அது வந்து எல்லாமே ஆண்டவன விளையாடு தான். ஆண்டவனை நம்பினா உண்மை, ஆண்டவனை நம்பலனா உண்மை இல்ல. ஆண்டவன் இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் இருக்கு. அப்ப நான் உணர்ந்திருக்கேன்பா, ஆண்டவன் இல்லாம இந்த போன் எடுத்து புடிச்சுன்னு டிராவல் பண்ண முடியாது. ஆண்டவன் தான் மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப நிறைய பேர் ஆண்டவன் தான், நிறைய பேர் கை கால் அத வந்து அவன் பாவங்க பெருசா போயிடும் சார். இந்த வாக்கு அது ரொம்ப பெருசா போயிடும். ஆமா, அது எல்லாமே ஒரு பாவம்டா, எல்லாமே ஒரு பாவம்டா, எல்லாமே ஒரு பாவம். போன ஜென்மத்துல சேர்ந்த பாவம் இல்ல சொல்லி அவர் மேல கேஸ் போட்டாங்க, தெரியும்ல? அப்படியா? ஆமா, என்ன உண்மை இல்ல, இதுதான் சொல்லிட்டாரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல. அவரு சொன்னதுனால அவர் மேல கேஸ் போட்டாங்க. என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாரு? இதுதானே சொன்னாரு. கேட்கும் போது அவங்க செஞ்ச பாவம், முன் ஜென்மத்து பாவம் தான் அவங்க வந்து இப்ப ஊனமுற்றவரா வந்து உண்மைதான்டா. இல்லனா இது ஒரு இது இருக்குன்னா, இப்ப வந்து ஏன் ஆண்டவர் படி வைக்கிறாரு, அவரு தெரியும்ல உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு இருக்காங்க சார். எல்லாருக்கும் உங்களுக்கு அது இது கொடுக்கணும், இது இருக்கணும். அப்ப ஏன் இப்படி பண்றாரு கடவுள? நல்லவங்களுக்கு எல்லாம் இப்படி எப்படிடா ஆகும்? அவங்க போன ஜென்மத்துல எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம்டா. போன ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இது உண்மை. அதான் அது இருந்தா உண்மை. இல்லன்னா அவங்க பிறக்கும் போதே இந்த சயின்ஸ் ரீதியா சரியில்லாம, அவங்க அப்பா அம்மாக்கு ஜீன் சரியில்லாம அப்படி இருந்தா அது உண்மை. எது உண்மை பொய் தலை, நல்லா பிறந்திருக்கியா, மத்தவங்க நல்லது செய், அவ்வளவுதான் முடிச்சு. எதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமா, ஹோம் நர்சிங் பண்றேன். நைட்ல டியூட்டி போகிறேன், பகல வந்து ஓட்டுறேன், சொந்த வண்டி தான். அங்கெல்லாம் எவ்வளவு நடக்குது. 2 வேலை செய்றீங்களா? டிரைவரும் பண்றீங்க? சொந்த வண்டி இது. நர்சிங் வேலையும் பாக்குறேன். நிறைய கோடீஸ்வரம் எல்லாம் எவ்வளவு கஷ்டம், கண்ணீர் விட்டு எப்படி எல்லாம் வரும். அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
அவன் தான் பார்த்த இல்லண்ணா, ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒண்ணு தோணுனா ஏன் கொடுக்கணும் கடவுள் எல்லாரும் சமம் தானே எல்லாம் நீயும் உயிரு நானும் உயிரு ஆமா அப்புறம் ஏன் சமம் ஏன் பார்க்க பாரு அது தெரியல, அதுதான் ஏன்னு தெரியலையே. நீ கடவுள் நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன் நம்புறீங்க? பட்டா எடுத்துக்கிறேன் பட்டா வச்சுக்கிறேன் வச்சிருக்காரு. கேக்குறேன். எல்லா சாமியும் கும்பிடுவேன் நானும் எல்லா சாமியும் கும்பிடுவேன் பிடிக்க மாதாமா பிடிக்கதா புட்டு வச்சுங்க காலையில இருந்து வீட்டு பிடிச்சி பொட்டு இருக்குது இந்து சாமி. ஆமா நீங்க கிறிஸ்டினா இந்துவா? மேல போட்டு மாதா மேல போட்டு ஓகே ஓகே. எல்லா சாமியும் கும்பிடுவேன். சாமி நம்பிக்கை இருக்கு அண்ணனுக்கு. எல்லாம் இருக்குது என்ன அதான் நம்பிக்கை, அவ்வளவுதான் நம்பிக்கை. உன் நம்பிக்கை இருக்கா ப்ரோ? எனக்கு போயிடுச்சு ப்ரோ, இருந்தது போயிடுச்சு. அப்படி இல்ல ப்ரோ, இருந்தது வாழ்க்கையில அடி வாங்குற வரைக்கும் இருக்கும். அடி வாங்கிட்டு எதுவுமே பண்ண முடியலன்னா போயிடும், அவ்வளவுதான். இல்லடா. நான் எப்பவுமே நீ சொல்ற மாதிரி எப்பவுமே அதே நம்பிக்கை இருந்ததுப்பா. நான் இப்ப வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், திருத்தணிக்கு மாலை போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணி என் லைஃப்ல என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். அது கரெக்டா. ஆனா வந்து அது வந்து நேரம் அதை ஏத்தி வச்சிருக்காங்களா, அது கூட ஏத்துக்கலாம்ல. சபரிமலைக்கு போறாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு குழந்தைங்கன்னா சாகுறாங்களே. அப்ப சாமி இல்ல சொல்ற நீ? இந்த சாமி கிட்ட என்னத்துக்கு வேண்ட? எல்லாரும் நல்லா இருக்கும் தானே வேண்ட. ஆமா, அப்ப எல்லாரும் நல்லா இருக்கலாமே. அப்படி இருக்கு. அப்படி பண்ண முடியாதுடா. பண்ண முடியாது. இப்ப எப்படின்னா சாமி அப்படி பண்ண முடியாது. சாமி சில பேருக்கு தான் சிலர் கொடுப்பாரு. இப்போ எல்லாரும் ரஜினி ஆயிட முடியாது, எல்லாரும் தளபதி ஆயிட முடியாது. வந்து ஜாதி இல்ல உழைப்பு சொல்றீங்களா? உழைச்சா ஆகலாம், அதான் மேட்ரு. ஆனா உழைச்சாலும் வந்து ரஜினி குத்தாரு ஏன்னா உழைச்சாலும் ரஜினி மேல ஆயிட முடியாது. அது ஒண்ணு இருக்குல்ல. உழைச்சா எப்படி வேணாலும் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அது சாமி எல்லாத்தையும் ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ வந்து உங்களை மாதிரி டிரைவர் இருப்பாங்க, உங்களை மாதிரி டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அவர் வந்து உணர்த்துட்ட பெருசா பெரிய ஆள் டிரைவர் இருப்பாரு. சோ அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுன்னா சில பேருக்கு சிலது கிடைக்கும். அது ஏனே தெரியாது. அது ரஜினி சாரோட இல்ல தளபதி சாரோட டேலண்ட் அதிகமா இருக்கலாம். ஆனா அவன் வந்து அவ்வளவு பெருசா தெரிய மாட்டான் வெளியே. அதுதான் அதான் ஒரு கொடுப்பனா, அது ஒரு கொடுப்பனை. அது எல்லாரும் கிடைச்சிடாது. ஏன் கொடுக்க வேண்டியதானே, கடவுள் தானே. அது கொடுக்க மாட்டாரு. அது அதான் ஏன் கொடுக்க மாட்டாரு. அதுதான் எனக்கு தெரியல. நான் தான் சாமி அதுதான் டேஷா இருக்கு. ஒழுங்கா வச்சு தெரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம் நினைக்கிறேன் அதை பத்தி. கடவுள் ஆட்சி மாத்தினா நல்லா இருக்கும். நீ ஆச்சரியம் எதுவும் இல்லையானா எல்லாம் தான் யாரு வந்தா வேலைக்கு போனாதான் சரியாகும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மாட்டுமானா இவரும் வேலைக்கு போறாரு, இவர் வேலைக்கு போறாரு, நம்ம வேலைக்கு போறோம். அவ்வளவுதான் போயிடுச்சு. வேற எதுவும் வரப்போறது இல்ல. தெருவுக்கு சரி பண்ணா போதும். சரி, எல்லாம் கத்திட்டு இருக்காங்களே, எதுக்கு அது? எது மாறிடுவோம் அப்படின்ட்டு? மாறிடும்னா என்ன பண்ணிட்டு வரேன்டா அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன பண்ணிட்டு போற? ஆமா, அந்த மது கடையை மூடுற சொல்லியிருக்காப்புல, பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. அது எப்பவுமே கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு போய் காவல அதான் சொல்றான், எப்பவுமே பாத்துக்க முடியுமா? முடியாது ஒண்ணு. ஆனா அவர் மாத்தினா நல்லது. ஒரு 100%, ஒரு 80% கம்மியானா நல்லது தானே. நல்லது பண்ணா நல்லதுதான். நல்லது பண்ணா நல்லது. ஆமா, யாருங்க இருந்தாலும் நல்லதுதான். ஆனா நல்லது பண்ணலன்னா அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பேர். சோ வந்து இப்ப நம்ம எந்த டாபிக் வெத்தோம், எதுக்குள்ள போனோம்? ஜெயா டிவி போறோம் சொன்னோம். சோ ஜெயா டிவி நிறைய பேர் பாத்துருப்பீங்க. ஏன்னா ஜெயா டிவில ஒரு காலத்துல செம்ம ஃபேமஸான டிவி. சோ ஆமாடா, ஒரு காலத்துல நிறைய பேர் பாப்பாங்கடா. பழைய படம் அதுல போடுவாங்க. இப்பதான் புதுசா ட்ரை பண்றாங்க அவங்க. ஆமா, புதுசா ட்ரை பண்றாங்க. அதுவும் எங்களை வச்சு ட்ரை பண்றாங்க. நிறைய யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் இந்த விஜய் டிவில ஏதோ ஒரு ப்ரோகிராம் பண்றாங்க. ஆமாடா, ஜி தமிழ்ல பார்க்க முடியல. அதான் 3 பேர் 2 பேர் வந்துக்கிறாங்களே புதுசா. பாக்க முடியல உங்களால. அதுல வேற பார்ட்டி பண்ண வேற ஜட்ஜா போட்டு வச்சிருக்காங்க. காசுதான் எல்லாமே. மக்களே போயிட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, போகும்போது என்ன நடக்குது எல்லாத்தையும் காமிக்கிறோம். 13 நிமிஷம் இதே போயிடுச்சு. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெயா டிவி ஆபீஸ் வந்து வந்துட்டு இப்போ டச்சப் வந்து பண்ணிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது ஷோ நடக்குது. சோ அந்த புது ஷோக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்திருக்கோம். நாங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அந்த ஷோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்க பழகலாம். அதோட வந்து பழகிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இப்ப டச்சப் பண்ணிட்டு நம்ம வந்து ஷோ உள்ள வந்து போறோம். கண்ணாடி போட்டாரு சார் வந்து கண்ணாடி வந்து போட்டுக்கிறாப்புல. என்ன ப்ரோ பண்றீங்க? சும்மா பண்ண சொன்னாரு. டச்சப் கொண்டிருக்கீங்களா நீங்க? சரி, பண்ணி விடுங்க.
டச்சப் தானே டச்சப் பண்ணி விடுவாங்க ப்ரோ. அதுதானே வந்து என்ன எப்படி இருக்கு ப்ரோ? கூலிங் ப்ரோ. ஏசி கம்மி பண்ணாங்க. திடீர்னு வந்து வீட்டுல யாருக்கும் ஏசி இல்லாத வந்து பழகாது. திடீர்னு ஏசி என்ன வந்துட்டா ரொம்ப அப்படியே ரொம்ப ஆமா இல்ல ப்ரோ, வீட்டுல ஏசி எல்லா வீட்டுல இருக்கு. ரொம்ப ரொம்ப கூலிங் வீட்ல இல்ல ப்ரோ. யாரு? எங்க வீட்ல இல்ல. எங்க எங்க வீட்ல வீடு வீடே இல்ல. ஏசி ப்ரோ. சோ வந்து பாக்குறவங்க யாருன்னா கார்த்தி வீடே இல்லன்னு வெயிட் பண்றாரு. தெரியல. ஆமா, பெரிய மனசு பண்ணி யாருன்னா வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோ ஒரு வெயிட் பண்றோம். டச்சப் வந்துட்டா அவங்க டச்சப் பண்ணிட்டு வெயிட் பண்ணதான் முடியாது ப்ரோ. வெயிட் பண்ணல ப்ரோ. நம்ம தான் லேட்டா வெயிட் வந்துடும். பண்ணுவோம் ப்ரோ. எல்லா விஷயத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணாதான் ப்ரோ கிடைக்கும். டச்சப் பண்ணிட்டு உள்ள ஷோக்கு போய் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து காமி. அழகா இருக்கு. கிள்ளி முத்தா விடலாம். என்ன ப்ரோ? கிள்ளி முத்தா விடலாம். கிளியா? கிள்ளி முத்தா விடலாம் ப்ரோ. அழகா கிளி. ஓகே. வாங்க பழகலாம். பாத்தீங்கன்னா ஷோ வந்து முடிஞ்சிச்சு. இப்பதான் வந்து முடிஞ்சது. முடிஞ்சிட்டு சரியான மழை வெளியெல்லாம். நாங்க வந்த டைமிங்க்கும் இப்ப பாத்தீங்கன்னா மணி 6:30 மணி ஆகுது. சரியான மழை. ஷோ வந்து நல்லா போச்சு. ஜெயா மேக்ஸ்ல வந்து அந்த ஷோ வந்து வரும். வாங்க வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ எல்லாம் வந்து பாருங்க. அடுத்த ஷோ வந்து வேற ஒண்ணு இருக்கு. அது வந்து கண்டிப்பா வந்து சொல்றேன். சூப்பரா போச்சு. சூப்பரா போச்சு. என்டர்டைன்மெண்டா சூப்பரா. அவங்க கேட்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி செம்ம ஃபன்னா போச்சு. ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இன்னும் கொண்டு போகும்போது நம்மளும் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஆமா. தேங்க்யூ ப்ரோ. எப்படி போச்சு ஷோ? செம்மையா போச்சு. பொண்ணுங்க கூட நல்லா போயிடுச்சு. பொண்ணுங்களே இல்லையா ஷோல? ஆமா, அது கொஞ்சம் ஒரு புட்டா. அவனே தேர்த்திக்கிறான். ஆமா, பொண்ணுங்க இருந்ததுடா. நல்லா இருக்கா? பொண்ணுங்க ஷோ நல்லா போச்சு. நல்லா எடுத்தாங்க. ஆங்கர் நல்லா பண்ணாரு. நிறைய கொஸ்டின்ஸ் நல்லா இருந்தது. புதுசா இந்த 3 பேர் போனது இல்லைல்ல, அது நல்லா இருந்தது. இதை விட்டு போயிடு ப்ரோ. நான் விட்டு போனதே இல்லை bro. ஐக்கிலர்ரா. அது வந்து ஐக்கிலர் அடுத்தது பெரிய அப்டேட்டோட பாப்போம். ஃபுல் வீடியோ நம்ம எப்பனாதான் போடுவோம். பெரிய அப்டேட் என்ன bro இது? பெரிய அப்டேட்ரா மூவி. பெரிய அப்டேட் பெரிய அப்டேட்னா வந்து அவனுக்கு என்ன தெரியலையா, அதனால வந்து கண்டிப்பா வந்து அடுத்து வந்து பெரிய இது வந்து பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நாங்க அப்படியே ஏறி போயிட்டே இருப்போம். பிக் பாஸ்ல பாப்போம் சீக்கிரம். கண்டிப்பா பிக் பாஸ் இன்சார்ட்ல இருந்து எடிட் பண்ணி பிக் பாஸ் போடுவான். பாய், நன்றி, வணக்கம். அடுத்த vlog வந்து வேற வெளில எங்கன்னா போனா வந்து போடுவேன். அதுல பெரிய வீடியோ போறது ரொம்ப கஷ்டம். பாய், எல்லாம் வந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனல். அப்பப்போ பெரிய வீடியோ வரும். டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.